Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு ஒரு சுடிதார் டாப் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு ஒரு 7 மெஷர்மென்ட்ஸ் தேவை. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். லெந்த், செஸ்ட், waist, seat, sleeve length, sleeve round, arm hole இந்த 7 மெஷர்மென்ட்ஸ் தான் தேவை. இத வச்சு ஒரு சுடிதார் டாப் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட போறோம். இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு அப்புறம் கிளாத் கட் பண்ணிட்டு அதை ஸ்டிட்ச் பண்ண போறோம். இப்போ பேப்பர் பேட்டர்ன் போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் சுடிதார் டாப்போட லெந்த் தான் நம்ம மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 40 inches லெந்த். நான் இந்த 40 inches இங்க பேப்பர்ல மேல இருந்து கீழ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இங்க ஒரு லைன் போட்டுருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக் டெப்த்து நெக் வித்து அது மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். அடுத்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட வித்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட வித்து இங்கே வந்து ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நெக் வித்து வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/12 செஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து 1/12 செஸ்ட்டு போட்டால் அந்த வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ தான் இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் மார்க் பண்ணுவோம். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வித்து மார்க் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த சுடிதாருக்கு ஷோல்டர் வித்து வந்து எப்பவுமே 2.5 inches to 3 inches வரையிலும் மார்க் பண்ணலாம். நான் 2.25 inches நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெக் வித்து 3 inches. இது ஷோல்டர் வித்து 2.75 inches. ஸோ இது ரெண்டும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து 6 inches மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் லைன் வந்து 38 செஸ்ட்டுக்கு வந்து 9.5 inches டிவைடட் பை 4 போட்டால் 9.5 inches வரும். ஸோ 9.5 inches ப்ளஸ் ஒரு 0.5 inch ஈஸ் கொடுத்து 10 inches மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது ஒரு லைனாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே நெக் வித்து ஷோல்டர் வித்து மார்க் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து அதை அப்படியே சேம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே 3 inches, இங்கே வந்து 2.75 inches. இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு. இதில் 8.5 inches ஆர்ம் ஹோல் வரணும். 8.75 இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராப்ளம் இல்லை, 8.75 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈஸில் தான் போகும், அதனால் லைட்டாக உள்ளே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்கோட டெப்த்து போட போகிறோம். நெக்கோட டெப்த்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 inchஸும் பேக்கில் வந்து 5.5 inchஸும் வைக்க போகிறோம். இது வந்து பேப்பர் பேட்டர்ன் சிங்கிள் பேப்பர் தான் எடுத்திருக்கோம். அதனால் கிளாத்தில் கட் பண்ணும்போது நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நெக்கு கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் லைன் முடிஞ்சு வெயிஸ்ட் லைன் வந்து இங்கேருந்து 13 inches. இந்த 13 inches வந்து 13 to 14 inches எல்லாருக்குமே காமன். கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்க பர்சன் அப்படின்னா நீங்கள் 14 வச்சுக்கலாம். கொஞ்சம் லென்த்து கம்மியாக வேணும், கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னா 13 வச்சுக்கலாம். ரொம்ப லென்த் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 12 கூட வச்சுக்கலாம். அது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். நான் வந்து 13 வச்சுருக்கேன் வெயிஸ்ட் லென்த்து. வெயிஸ்ட் சைஸ் வந்து 32 inches. 32 டிவைடட் பை 4 போட்டால் 8 வரும். 8 ப்ளஸ் ஒரு 0.5 ஈஸ் கொடுத்துட்டு 8.5 வச்சுருக்கோம். இங்கே ஒரு 8.5 மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க.
இது ஆக்சுவலாக செஸ்ட் லைன். (9.5 inches divided by 4 போட்டு 9.5 inches ப்ளஸ் ஒரு 0.5 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து waist line 8 inches ப்ளஸ் 0.5 inches. இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சீட் லைன் போட போகிறோம். இப்போ வேஸ்ட்டில் இருந்து சீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே பெரியவங்களுக்கு வந்து 8 inches, அதுவும் அப்பர் கார்மெண்ட்ஸுக்கு வந்து 8 inches கொடுக்கலாம். லோயர் கார்மெண்ட்ஸுக்கு 7 inches இல்லை 6 inches. இப்போ நம்ம 8 inches மார்க் பண்ணியாச்சு இந்த லென்த்து வேஸ்ட் லைன்லேருந்து சீட் லைனுக்கு. அப்புறம் சீட்டோட வித்து, சீட் வந்து 42 inches டிவைடட் பை 4 போட்டால் 10.5 வரும். 10.5 ப்ளஸ் ஒரு 0.5 ஈஸ். ஸோ 11 inches மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இங்கே சீட் லைன், (10.5 + 0.5 ஈஸ். இப்போ வேஸ்ட் லைனையும் சீட் லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம லென்த் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டாச்சு. இங்கே சீட் லைன் வந்து 11 inches கொடுத்துருக்கோம். இந்த சீட் லைன்லேருந்து இந்த ஹெம் லைன் வந்து ஒரு 0.5 inches ஜாஸ்தியாக வச்சா போதும். இந்த வித்து வந்து நான் இங்கே 11 inches கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 11.5 கொடுத்தா போதும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 12 கூட கொடுத்துக்கலாம். நான் 11.5 இல்லை 12 அப்படி கொடுத்துக்கோங்க. நான் 12 கொடுக்குறேன். 1 inches ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். இப்போது இந்த சீட் லைனையும் இந்த ஹெம் லைனையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து ஹெம் லைன், சீட் லைன் ப்ளஸ் 1 inches எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ 11 inches ப்ளஸ் 1 inch 12 inch கொடுத்துருக்கோம். இந்த நெக் விட்த்தும் ஷோல்டர் விட்த்தும் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 15 inches மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/12 செஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்குன்னா ஆர்ம் ஹோல் டெப்த்து போடுறதுக்காக. நம்ம வந்து அங்கே பாடிஸ் பேப்பர் பேட்டர்னில் ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து 6 inches போட்டு மார்க் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஈஸ் கொடுத்து ஒரு 7.5 inches மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா 8.75 ஆர்ம் ஹோல் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகணும். அதனால் நம்ம ஈஸ் கொடுத்து ஒரு 7.5 மார்க் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே 8.75 வரலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு 1 inchக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரணும். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/2 inchக்கு இங்கேயும் ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கணும், கர்வாக இருக்கக்கூடாது. எதுக்குன்னா இது வந்து ஒரு ஷேப்பிங்காக தான். இந்த ஷோல்டரும் ட்ரெஸ்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து ஸ்லீவில் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இன்க்ளைண்டாக இப்படி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து கர்வ் வரைஞ்சிடலாம். இது வந்து பேக் கர்வ் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு கரெக்டாக கர்வு வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, அந்த ஆர்ம் ஹோல் கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
8.5 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பேக் கர்வு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து போட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் உள்ளே கூடி வரணும். இதுக்கு ஃப்ரண்ட் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10 இன்ச்சஸ் வந்திருக்கு ஸ்லீவ் ரவுண்டு. ஸோ 10/2 போட்டால் 5 வரும். ஒரு 0.25 ஈஸ் கொடுத்து 5.25 கொடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் போட்டாச்சு. 3/4 ஸ்லீவு. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து மார்க் பண்ணோம். அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு வந்து 3.25 இன்ச்சஸ் போட்டோம். இது எதுக்கு அப்படின்னா 1/12 செஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை தான் போட்டோம். அடுத்து வந்து பாடிஸில் உள்ள ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து 6 இன்ச்சஸ். அதில் வந்து ஈஸ் போட்டு 7.5 இன்ச்சஸ் போட்டு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணோம். அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு போட்டுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த பேக் கர்வில் தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணணும். இந்த பேப்பர் பேட்டர்னை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள லைனில் திரும்ப கட் பண்ணிடலாம். இந்த பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் ஆகணும் ட்ரெஸ்ஸில். இந்த பகுதி வந்து பேக்கில் ஜாயிண்ட் ஆகணும். அதை வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து சென்டர் நாச் போட்டுருங்க. இப்போ வந்து கிளாத்தை வந்து 4 ஃபோல்டு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து நம்மளுக்கு மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி 4 ஃபோல்டு போட்டு நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை எடுத்து அது மேலே வச்சுருக்கோம். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே தைக்கிறதுக்கு உண்டான சீம் கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வரைய போகிறேன். இந்த ஷோல்டர் விட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக 2 கிளாத் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக் 2 இருக்குது. ரெண்டுலேயுமே தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஸ்லிட் ஓப்பன் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு நாச் போடணும். அப்போ தான் 2 கிளாத்லேயுமே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாத் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இந்த ரெண்டையும் தனியாக எடுத்துருங்க. ஒன்று எடுத்து தனியாக வச்சாச்சு. அதை பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவில் ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ண மாதிரி இந்த ஆர்ம் ஹோலை வந்து கொஞ்சம் உள்ளே கூடி கட் பண்ணணும். இப்போ இந்த ஆர்ம் ஹோலை கொஞ்சம் உள்ளே கூடி இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உள்ளே கட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 இன்ச் உள்ளே எக்ஸ்ட்ரா கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச்சு வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பாடிஸ் கட் பண்ண மாதிரி தான் இந்த கிளாத்தை வந்து 4 ஃபோல்டாக ராங் சைடில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். 2 ஃபோல்டு, இது ஒரு 2 ஃபோல்டு, 4 ஃபோல்டு எடுத்தாச்சு. கீழே வந்து மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுடலாம். லைன் போட்டாச்சு. இது நம்ம கட் பண்ண ஸ்லீவு. ஸோ இந்த ஸ்லீவை இங்கே வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிடலாம்.
இதுக்கு சீம் கொடுத்துடலாம். இங்கேயும் 1/2 இன்ச் சீம் கொடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி டபுளாக விரிச்சிருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ பேக்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த உள்ளே கூடி கட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்னில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு சீம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல லைட்டாக உள்ளே கூடி வர மாதிரி கட் பண்ணுங்க. இது வந்து பக்ரம் இல்லை கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடையில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்குகிற கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்லேயே ஒரு சைடு வந்து கம் தடவுன மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பளபளப்பாக தெரியும், இந்த பக்கம் வந்து ப்ளைனாக இருக்கும். அந்த ப்ளைனாக இருக்கிறது வந்து ராங் சைடு, இந்த மாதிரி கம் போட்டு இருக்கிற சைடு வந்து ரைட் சைடுன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து எப்போவுமே வந்து ராங் சைடில் தான் மார்க் பண்ணுவோம். நம்ம இந்த ராங் சைடில் வந்து நெக்குக்கு மார்க் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். ஸோ நெக்கில் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த நெக் வித்து நெக் டெப்த்து என்ன நம்ம சுடிதாரில் கொடுத்தோமோ அதை வந்து இங்கே அப்படியே மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெக் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக் டெப்த்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நெக் வித்து வந்து மேலே என்ன மார்க் பண்ணோமோ அதையே இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட் ஹார்ட் ஷேப் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கு ஒரு வித்து கொடுக்கணும். நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரைட் பீஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இதை இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்குக்கு கட் பண்ண பக்ரம் இருக்குது. இதை வந்து ஒரு கிளாத்தில் ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சைடு இருக்குல்ல, இது வந்து அப்படியே இந்த கிளாத்தில் ஒட்டிடும் அயன் பண்ணோடனே. அதுக்காக தான் நம்ம வந்து ராங் சைடில் வந்து டயக்ராம் போட்டு இதை வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு இதை எடுத்து நெக்கில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் பேக்குக்கு வேணுனாலும் ரவுண்ட் நெக் வச்சு பேக்குக்கும் பக்ரம் வச்சு கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் பயாஸ் ஃபேஸிங் வச்சு கிராஸ் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து இதே மாதிரியே வந்து பேக்குக்கும் ரவுண்ட் நெக் போட்டு ட்ராப் பண்ணி பக்ரம் வச்சே ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க.